வணக்கம். ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது நமக்கு நடக்காது. நான் இன்னதான் ஆகணும். நான் பைலட் ஆகணும்னு நினச்சா பைலட் ஆக முடியாது. நம்ம நினைப்பது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு. ஆனா கண்டிப்பாக நாம நினைக்கிறதுக்கு தகுதியான வேலை கண்டிப்பா கிடைக்கும். இப்ப கலைஞர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே உடனடியா அரசியலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா முடியல. ஏன்னா அவர் வசனகர்த்தா, திரைக்கதை வசனம் எழுதுறது, வசனகர்த்தா வசனம் எழுதுறதுல தான் திறமையா இருந்தாரு. கண்ணதாசன் நிறைய கதை வசனம் எழுதணும், திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுதணும், வசனம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவரு கவிஞர் ஆனாரு. கவிதை எழுதுற வாய்ப்பு தான் அவருக்கு கிடைத்தது. நிறைய மேடைகளிலே சென்று பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வைரமுத்து. ஆனால் அவருக்கு கவிதை எழுதும் வாய்ப்பு தான் கிடைத்தது. அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் கலைத்துறையில் சாதிக்கணும், ஒரு கலை கூடம் வச்சு நிறைய பேருக்கு கலை திறமையை வளர்த்து கொடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ஒரு விஞ்ஞானியாக வந்தார். நீங்கள் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக இல்லை என்றாலும் நமக்கு கிடைத்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு செயல்படும் போது நாம தான் அந்த இடத்திற்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்குகிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எது கிடைத்தாலும் அதை பெரிதாக நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தான் மிகப்பெரிய ஆள் என்பதில் மாற்றமில்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, சந்திப்போம்.